ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த வெள்ளி நாளிலேயே உன் மனம் மகிழும்படி உனக்கான வரத்தை தருவதற்காக உன் சாயப்பா நான் உன் வீடு தேடி வந்துட்டேன். இந்த நிமிஷம் நீ செஞ்ச பக்தியையும் உன்னுடைய நம்பிக்கையையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக காத்திருந்ததின் பலனை உனக்கு தருவதற்காக தயாராக வந்திருக்கும் உன் சாயப்பாவிடம் இப்போது நீ என்ன கேட்டாலும் அதை நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீர்வேன் என் செல்லமே. சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நீ எதை கேட்டாலும் அத்தனையும் உனக்கு அமைச்சு கொடுத்து ராஜ வாழ்க்கையை நீ வாழ்வதை பார்த்து சந்தோஷப்பட தயாராக உன் தகப்பன் நான் சாயப்பா இருக்கேன். இந்த நாள் வரைக்கும் உன் வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நீ வாழப்போகிற வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய வேலைகளும் நிறைய இருக்குது, ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களும் நிறைய இருக்குது. இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கான வெற்றியை அனுபவிக்க தயாராக என் செல்லமே. இது நாள் வரைக்கும் நீ எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்க, தவறு செஞ்சுருக்க, கஷ்டப்பட்டிருக்க, சிக்கல்களை சமாளிச்சிருக்க, பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்திருக்கிறாய். அது எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை உன்னால் அழிக்க முடியாது. இனி வாழப்போகும் வாழ்வையும் உன்னால் அறிய முடியாது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். பணம் என்பது மனிதர்களுடைய மனசை கவரக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் இரக்கமும் மனிதாபிமானமும் எல்லா மனிதர்களுடைய உள்ளம் வரைக்கும் சென்று சேர்ந்துவிடும் என் செல்லமே. பிறந்துட்டோமே நினச்சி வாழாமல் இனி பிறக்க போகிறதில்ல. இந்த ஜென்மத்திலேயே நம்ம எல்லா விஷயங்களையும் நன்மைகளாக செஞ்சு 7 ஜென்மத்துக்கும் புண்ணியங்களை சேர்க்கணுன்ற எண்ணத்தோடு எப்போதும் நல்லதையே செய்யக்கூடிய, நல்லதையே சொல்லக்கூடிய, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய கருணை மனப்பான்மையோடு வாழ பழகு. யாராவது ஒருத்தருக்கு நீ உதவி செஞ்சு அதனால் அவங்க மனம் குளிர்ந்ததென்றால் அதன் பலனாக நான் உனக்கு 10 மடங்கு நன்மைகளை தருவேன். ஆனால் நீ செய்த செயலால் யாராவது ஒருவர் மனமுடைந்து வருத்தப்பட்டு என்கிட்ட வந்து அழுது இப்படி பண்ணிட்டாங்களே, நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, என்னை காப்பாத்துங்கன்னு வந்து நின்னா அவர்கள் மனமுடைந்து கேட்ட அந்த பிரார்த்தனையின் பலனாக நீ எவ்வளவு தவறு செய்தாயோ அதற்கும் அதிகமாக தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என் செல்லமே. ஏன்னா யாராவது ஒருவர் ஏமாற்றியோ துரோகம் செஞ்சோ அதனால் பாதிக்கப்பட்டவர் என்னிடம் வந்து நின்றால் அவருடைய வேண்டுதல்கள் மிகவும் பலம் வாய்ந்ததாக நான் கருதுவேன். அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதனால தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீ வெற்றி பெறவில்லையே நினைக்க வேண்டாம். இனி நீ பெறப்போகும் வெற்றியானது மிக பெரிய அளவில் எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது என் செல்லமே. மனித உறவுகளில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட பாரு, உனக்கு தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் உறவுகளும் நூற்றுக்கணக்கான இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் உங்கள்கிட்ட தொடர்ந்து பழக்கத்தில் இருக்காங்க, தொடர்ந்து பேசுகிறவங்களா இருக்காங்கன்னு பாரு. கேட்டால் எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி மனித உறவுகளில் பேச நேரமில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களை நீ ஒருபோதும் நம்பாதே என் செல்லமே. உண்மை என்னன்னா அவங்களுக்கு நீ முக்கியத்துவமான ஆளாக படலை. அதனால தான் உன்கிட்ட பேசுவதற்கு நேரம் ஒதுக்காதவர்கள் மற்றவங்க கிட்டலாம் பேசுகிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்ற சபதத்தை எடுத்துக்கள். வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியமும் உனக்குள் இருக்கட்டும் என் செல்லமே. ஜெயிச்சு காட்டணுங்கிற வீம்பு உனக்குள் இருக்கும்போது நீ எதிர்பார்த்தபடி உன் லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய ஆளாக உன் சாயப்பா நான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினச்சிடாத. உனக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் ரூபத்தில் இந்த சாயப்பா நானே வருவேன். எந்த வழியுமே தென்படலை, எல்லா கதவுகளும் மூடியிருக்கு, உன்னை சுற்றி சிக்கல்களும் தடையும் தடங்கல்களுமாக இருந்தாலும் கூட நீ போகிறதுக்கு நானே ஒரு புது பாதையை உருவாக்குவேன் என் செல்லமே. என் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த நாளை சந்தோஷமாகவும் தன்னம்பிக்கையோடும் முயற்சியோடும் தொடங்கு. காலம் நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். மண்ணை தேடி சொத்து சேர்த்தவங்களும் சரி, பொண்ணை தேடி நகையாக சேர்த்தவங்களும் சரி, புகழை தேடி அலைந்தவர்களும் சரி, பதவியை தேடி அலைஞ்சவர்களும் சரி, வாழ்க்கைக்கான விடியலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைத்து நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன்.